பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு பாடி விஜய் அரசியல் விமர்சனம் செஞ்சு வந்தாரு. இப்ப அவரே பாட்டுக்கு 10 ரூபாய் சொல்லி அதான் சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயர்ல மக்கள் ஒரு பேர் ஆபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் எதிர்கட்சிகள் என்பதற்காக சொல்லவில்லை. காரணம், தேர்தலுக்கு முன்பு இன்றைய முதல்வர் விஜய் பற்றி பல கட்சிகள் பல்வேறு கருத்துக்கள் சொன்னபோது கூட நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக எனக்கு யார் மீதும் அச்சமோ யார் மீது பொறாமையும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் சினிமா உலகத்திலிருந்து, திரை உலகத்திலிருந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலில் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறார். அவரால் தமிழ்நாட்டில் அரசியலில் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு வரும்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கு கூட நீங்க கேட்டீங்கன்னா அவரோட கூட்டணிக்கு போறீங்களான்னு. கூட்டணிக்கு போறது போகாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் யதார்த்தத்தை சொல்பவன் நான். இன்றைக்கு அதே தினகரன் இன்றைக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று என்ற பெயரில இன்றைக்கு பெரிய ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இதை விரைவிலே அவர்கள் உணர்வார்கள் என்பதுதான் உண்மை. கேளுங்க, விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்கட்சிகள் 126 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். விஜய் அவர்கள் 1.25 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கார். எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு. இதை அந்த கட்சியில உள்ளவர்களும் விஜயால் ஆச்சரியக்குறி என்று பெருமைப்படக்கூடியவர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்க கூட இப்ப கேட்டீங்க, கரூர்ல போய் பாட்டு பாடி 10 ரூபா வாங்குறாங்கன்னாங்க. இன்றைக்கு அது தொடருது. நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன மாதிரி ஒரு நிலைக்கு போயிருக்குன்னு தெரியும். அதுபோல விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் அவருக்கு ஆதரவானவர்களும் சொல்றாங்க, இப்பொழுதுதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நிர்வாக பயிற்சி எல்லாம் புதியவர்கள் வேற, ஒரு புதிய ஆட்சி வர்றப்ப அவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டுமே, அதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். உண்மையில நாங்க 6 மாதம் அவகாசம் நிர்வாக பயிற்சியாக எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகள்ல அவங்க சொன்னதையெல்லாம் உடனே நிறைவேற்ற சொல்லி தமிழ்நாட்டு மக்களும் கேட்கல, விவசாயிகளும் கேட்கல, எதிர்கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று யாரும் கேட்கல. அவர் தான் முதல் கையெழுத்தா 500 யூனிட் மின்சாரம், 500 யூனிட் மின்சாரம் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்று அவர் தான் வந்து அறிவித்தார். அதுல என்ன கேள்வி கேட்டோம்? அவர் என்ன சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில? மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சொன்னார். அவர் அறிவிப்புல எப்படி இருக்கு? 2 மாதத்துக்கு ஒரு முறைதான் மின்சார கணக்கீடே எடுக்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறைதான் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்றீங்களே, இது தவறு தானேன்னு சொன்னோம். அது மாதிரி விவசாயிகள்லாம் எங்களுக்கு உடனே விவசாய கடனை நீங்க சொன்னீங்களே, 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் 100% நான் தள்ளுபடி செய்வேன். 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% அவர்கள் வாங்கிய கடன்ல தள்ளுபடி செய்வேன் சொன்னது திரு விஜய் அவர்கள். அதுல வேற சொன்னார், நாங்க மற்றவங்க மாதிரி கிடையாது, சொன்னதை செய்வோம், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை யாராவது எதிர்கட்சிகளோ இல்ல விவசாயிகளோ உடனே அதை நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி சொல்லுன்னு கேட்டாங்களா? அவராதான் நாங்க விவசாயிகளுக்கு வாங்கிய கடன்ல, அதாவது 50,000 வரை வாங்கியவர்களுக்கு முழுதா நாங்க கடன் தள்ளுபடி பண்றோம் ஏதோ சொன்னாங்க. இது ஏமாற்று வேலை என்று விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராடியது உங்களுக்கு தெரியும். குறிப்பா டெல்டா மாவட்ட விவசாயிகள் இன்றைய வரை அதற்காக அவர்கள் தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டித்து உங்கள்கிட்ட நாங்க இது மாதிரி கேட்டோமான்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கிய கடனை எல்லாம் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது மாதிரி செய்யறாரா? 5 ஏக்கருக்கு மேல
உள்ள நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் 50% முழுமை நாங்கள் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னார். அதையெல்லாம் செய்யாத விட்டு ஆர்பிஐ அப்படி சொல்லியிருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி அப்படி இல்லைன்னா நாங்கள் இது முதல் தவணையாக இந்த அளவு தொகை நிதிநிலையை காரணம் வைத்து இந்த அளவு அவர்கள் கடனை நாங்கள் 50 ரூபாய் வரை நாங்கள் 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யறோம்னு ஒன்றும் சொல்லலை. ஆர்பிஐ இப்படி சொல்லியிருக்கு, நிதிநிலை அடிப்படையில் நாங்கள் தள்ளுபடி செய்யறோம்னு தான் சொன்னார். அதனால அவங்க தவறா செய்யறப்ப, ஏமாற்று வேலை செய்யறப்ப அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அரசியல் கட்சி அதன் தலைவர்கள் என்பதெல்லாம் விட்டுவிடுங்க, அது எங்களுடைய கடமை. விவசாயிகள் அவர்களுக்கு சொன்னதா நீங்க ஒன்னும் உடனே வந்த உடனே எங்க கடனை தள்ளுபடி செய்யுங்கன்னு அவங்க கேட்கல. நீங்களா மக்களை ஏமாற்று விதமாக செய்யறப்ப இது பித்தலாட்ட வேலைன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? விவசாயிகள் சொல்றத நாங்க சொல்றோம். விவசாயிகள் டெல்டாவில எல்லாம் எவ்வளவு வன்மையா அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கேட்டா அதுல வந்திருக்காரு ஒரு அமைச்சர், தவறா எடுத்துக்காதீங்க, பல கட்சிகளுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல இந்த தேசாந்திரி மாதிரி சுத்திட்டு ஏதோ ஒரு இடத்துல போனவங்களுக்கு இந்த குருட்டு அதிர்ச்சி அடிச்ச மாதிரி பதவி கிடைச்சவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம, யார பேசுறதுன்னு தெரியாம ஏதோ பேசுறாங்க. அதாவது அவர்களை தூண்டி விட்டு விவசாயிகள்ங்கிற பேர்ல போராட்டம் நடந்தது. டெல்டா விவசாயிகள் சங்கம் எவ்வளவு பெரிய சங்கம், அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல தலைவர்கள் யாரு, அவர்களுடைய பாரம்பரியம் என்ன, அவர்கள் எந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், அவர்களை யார் தூண்டிடணும்? அது மாதிரி இவர்களுடைய கையாலாகாத தரத்தை, இவர்களுடைய இயலாமையை அவர்களே எதிர்பார்க்கவில்லை. நாம் வெற்றி பெறுவோம்னு. இன்றைக்கு வெற்றி பெற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு திருச்சியில பேசினதுடைய அவருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜும் அவர் பேசிய விதமும் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவர் திமுகவையும் அண்ணா திமுகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் உங்களுக்கு 108 தொகுதியில வெற்றியை கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லோரிடம் போய் கையேந்தி திமுக கூட்டணியில நீங்க யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணியில வெற்றி பெற்றவர்கள் திமுக தான் அதுல பெரிய கட்சி, அவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றவர்கள். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் வேற மாநிலங்களில் எம்பி இருக்காங்களான்னு தெரியாது. காங்கிரஸ் கட்சியோடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க, கரெக்டா? 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியில் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அவங்க. இன்றைக்கு வேணா 1000 காரணம் சொல்லுவாங்க. நமக்கு எதிரியான கட்சியாக இருந்தாலும் திமுகவுடைய முயற்சியால, திமுக தொண்டர்களோட உழைப்பால தான் அவர்கள் எம்பியாவும் இருக்காங்க. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில 2 எம்பி, இந்தியாவிலே 3 எம்பி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. 2 எம்பி இங்க இருக்காங்க அந்த கட்சிகள். அவர்கள் எல்லோரையும் இவர் போய் கெஞ்சி கூத்தாடி ஆட்சி அமைச்சார். நீங்க தான் பெரிய தூய சக்தியாச்சே, 108 தொகுதி தானே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை, மற்றவர்களை அனுமதிக்க சொல்லுங்க, முடியலன்னா தேர்தல் வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு எங்கள் அமமுகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியில் வெற்றி பெற்றார். அவர் தேமுதிக எதிர்த்து தான் வெற்றி பெற்றார். சாரி, தாவேக்காவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து. அங்க திமுக பாரம்பரியமா திமுக தொகுதியில TR பாலு அவர்களின் மகன் TRB ராஜா அவர்களை 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சராக இருந்தவரை வெற்றி பெற்றார். அதான உண்மை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதால அவரை நீங்கள் அவருக்கு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொல்லி அவரும் பதவி ஆசையில உங்கள்கிட்ட ஏமாந்து கார்ல உட்காந்து கையெழுத்து போட்டு எடுத்த லெட்டரை நீங்க போய் கவர்னர்கிட்ட காப்பி கொடுக்குறீங்க. நீ உண்மையாவே தைரியசாலியா இருந்தா அந்த ஒரு எம்எல்ஏ அமமுக தலைவர்கிட்ட என்னிடம் ஒப்புதல் வாங்க முடியலன்னா அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்காரு, அவர் தான் எங்களை தேடி வந்தாருங்கிறீங்களா, எதையும் கார்ல வச்சு கையெழுத்து வாங்கணும்? அவரை அழைச்சிட்டே போய் லெட்டர் கொடுத்துருக்கலாமே. இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் அழைச்சிட்டு போனீங்க செல்வ பெருந்தகைய, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவர் சண்முகம், வீரபாண்டியன், IUML தலைவர்கள் அவங்க கூட வந்தாங்க, நண்பர் திருமாவளவன் வந்தாரு. அது மாதிரி இந்த ஒரு எம்எல்ஏ நீங்க, ஏன்னா ஒரு எம்எல்ஏ கட்சி தாவல் சட்டத்தில் அவர் மாட்ட மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீங்க எங்கள்கிட்ட இருந்து களவாடுனீங்க. அவரை நீங்க அழைச்சிட்டு போயிருக்கலாமே. அவர் கடிதத்தை போய் உங்களுக்கு கொடுத்தாருல ஒரு கடிதம், அதுக்கு முன்னாடியே எனக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. அவர் பண்ணது போர்ஜரி வேலை இல்ல, நீங்க பண்ணது போர்ஜரி வேலைங்கிறது கவர்னர்கிட்ட விசாரிக்கிறப்ப பயந்துட்டு போய் அவர் வந்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினரே போய்
கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு கொடுத்தாரு, இது கேஸ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு தூய சக்தி, நான் நேர்மையானவன், தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ தானே அப்படின்னு ரொம்ப இலக்கரமா தூக்கி பார்த்தீங்களே, எவ்வளவு அசிங்கப்பட்டீர்கள். இதுவரை தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்காக இது போல மற்ற கட்சி எம்எல்ஏ தூக்கி நடந்திருக்கா? அதுபோல அதிமுக தீர்ந்து போன சக்திங்கிறீங்க, அதிமுக ஊழல் சக்திங்கிறீங்க. அவங்கள எம்எல்ஏக்களை ஆசை காட்டி, சரி அவங்களே உங்கள்கிட்ட வந்தாலும் இந்த சின்ன பிள்ளைங்க வந்தா ஏமாத்தி பிஸ்கட் கொடுத்து புள்ள பிடிக்கிற தூக்குற மாதிரி அவர்களை 25 பேரை தனி அணியாக்கி அவர்கள் ஆதரவை வாங்கி அவர்களை நீங்க ஆதரவோடு ஆட்சி அமைத்தீர்களே, அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க தெரியுமா? அதுல இன்னும் போனா இதுக்கு மேல ஒரு இதுவரை இந்தியாவில் நடக்காத அளவுக்கு, தமிழ்நாட்டில் குறிப்பா நடக்காத அளவுக்கு 4 பேரை ரிசைன் பண்ண வைக்கிறீங்க. கேட்டா அவங்களா ரிசைன் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உறுதியாக செல்லும். அதற்கான நேரம் என்ன கட்சி தாவுறாங்களா? இல்ல இல்ல, இதுல கட்சி தாவல் செய்ய இல்லங்க. இல்ல அவங்க மேல அதிமுகவில இருந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அதன் பொதுச் செயலாளர் லெட்டர் கொடுத்திருக்கப்ப சபாநாயகர் சட்டத்திற்கு புறம்பாக தான் அதை ஏற்றிருக்காரு. இன்னொன்னு அது உறுதியாக அது நீதிமன்றத்துக்கு உரிய நேரத்தில் செல்வாங்க. உடனே போகணும்னு அவசியம் இல்லையா, உரிய நேரத்தில் செய்வாங்க. உங்கள் தவறுகளை மேல தவறுகள் செய்றீங்க. அரசியலமைப்ப அம்பேத்கர் சிலையை உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த அரசியலமைப்பை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. இன்னொன்னு தம்பி, நீங்க சொல்ற மாதிரி இவங்க சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறாங்க. அதுக்கு என்ன சட்டத்தை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இவங்க சட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் இதே மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு தேவை இருக்கிறப்ப அதுல என்ன குதிரை பேரை வரதானே செய்யும். இப்படி சுயநலத்திற்காக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்களா? அது இல்ல அதே மாதிரி அயோக்கிய தரத்தை யாரு ஊக்குவிச்சிருக்கா? இந்த தூய சக்தி தானே ஊக்குவிச்சிருக்கு. அவர்கள் செய்த நான் என்ன சொல்லல, அவர்களும் மாட்டுவார்கள். அவர்களை தூண்டிய நீங்களும், அவங்கள ரோட்ல நிறுத்தின நீங்க, ஏமாத்தி அழைச்சிட்டு போனது நீங்க, அவங்களா ஏமாந்து வந்தாங்கனால ஏமாத்தினது நீங்க. ஏமாந்து வர்றா நீ எப்ப இது மாதிரி வராதுன்னு சொன்னீங்க, தூய சக்தி ஆச்சு. அதே மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, எங்க முதலமைச்சர் படத்துக்கு 200 கோடி வருமானத்தெல்லாம் விட்டு வந்திருக்காரு. ஆனா அவரு தேர்தல் இதுல பாருங்க, அவரு நாமினேஷன்ல அவருடைய சொத்து மதிப்பை அவருடைய 600 கோடி தான் காமிச்சிருக்காரு. முதலமைச்சர் என்ன பேசுறாரு திருச்சியில, நான் கோட்டு சூட்டு போடுறத பார்த்து எல்லாம் அதை பார்த்து கேலி செய்யறாங்க. அப்படி இல்ல, நீங்களே வாயில ஒத்துக்கிட்டீங்க. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் அவர்னு, பிளாக் அதிகமாகவும் ஒயிட் கம்மியாகவும் இருக்கு அவர்கிட்ட. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, கருப்பு படத்தை அதிகமா பிளாக்கும்பாங்க, வெள்ளை படத்தை கருப்பு ஒயிட் மணியா பிளாக் ஒயிட் வெள்ளைம்பாங்க. கருப்பு வெள்ளையா தானே நீங்க இருக்கீங்க. நீங்க ஒண்ணு நேர்மைன்னு சொல்றீங்களே, என்ன நேர்மை? நீங்க சொல்றது புது இலக்கணம் கண்டுபிடிக்கிறீங்களா? அதனால எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களை ஆட்சி பொறுப்புல வச்சிருக்காங்க. ஒழுங்காக ஆட்சி நடத்த பாருங்க. அதை விட்டுட்டு நாங்க தான் புதிய அதிமுகன்னு கதை விடுறீங்க. அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா அவர்கள் கட்டிக்காத காட்சி. அந்த கட்சியை நீங்க நீர்த்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க ஒரு நீர்க்கூலி மாதிரி. நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க மதங்களை உடைத்து விட்டோம், ஜாதிகளை உடைத்து விட்டோம். எதுக்கு மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்தில் மாற்றி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளரா போட்டீங்க அப்படின்னு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியல. நாங்க பணநாயகத்தை ஒழிச்சிட்டு வாங்குறீங்க. உங்க வேட்பாளர்கள் எத்தனை பேர் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தத உங்க பக்கத்து தொகுதியில தோத்த வேட்பாளரை சோசியல் மீடியாவில் அவர் பேசுறத நீங்க தொலைக்காட்சிகள்லயும் சோசியல் மீடியாவில் போடுறீங்க. அதனால அவர்கள் தூய சக்தியும் கிடையாது, சும்மா மக்களை ஏமாற்றுகிற பித்தலாட்ட சக்தி. கட்சி ஆரம்பத்துல இருந்து இன்னைய தேதி வரையும் முதலமைச்சரான வரையும் செய்தியாளர் சந்திக்கலாம் முதலமைச்சர். அது நீங்க முதலமைச்சரே அவருக்காக பேசுறாங்களே, திரு ஆதவ அர்ஜுனாவை தான் கேட்கலாம். அதை பத்தி நம்ம பதில் சொல்ல வேணாம். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு 3 நிமிஷத்துல எந்திரிச்சு உடையாந்துட்டாரு.
என்ன மனு கொடுத்தீங்க, என்ன ஏதுன்னு அவர் பத்திரிகையாளர் இன்னைக்கு அரை மணி நேரமா அரசியல் வந்து இல்லப்பா நீ பத்திரிகையாளர் மாதிரி பேசாத. இவர் நேரம் பத்திரிகையாளர் நினைச்சிட்டு கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி எதிர்த்து பேசுறது ஒரு நாளையில கூட விஜய்கிட்ட நம்ம பார்க்க முடியல. அதே போல வந்து பிஜேபி போட்டிக்கிட்ட எந்த ஒரு தொகுதியிலுமே அவர் பிரச்சாரத்துக்கு போகல. இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு பயந்துட்டாருங்கிற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் பேசுறாங்களே. இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன சார்? எல்லோர் சாயமும் வெளுத்து விடும். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாம் செய்தது பெரிய வரலாற்று பிழை என்பதை உணரப்போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற நிலை, உலக மற்ற நாடுகள் இருக்கிற நிலை, தமிழ்நாட்டின் பொருளாதாரம், இந்தியாவின் பொருளாதாரம், எங்கேயோ போர் நடந்தாலும் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டு கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு விலைவாசி உயர்வு. அதனால இதையெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட்சி நடத்துறதுக்கு ரூமுக்குள்ளார உட்காந்துட்டோம். இது மாதிரி 4 பேர் அமைச்சர்கள் என்ற பேரில் வந்து நின்றுட்டு பேசுறதுனாலையோ நாங்கள் ஊழலை ஒழித்து விடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த கல்குவாரிகள் எல்லாம் மூடிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து பெனால்டி போட்டு மூடிட்டு யாரை சந்தித்து யார் எல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட்ட பிறகு அந்த கல்குவாரிகள் எல்லாம் துறக்குவதற்கு முயற்சிகள் நடப்பது எங்களுக்கு தெரியும். அது மாதிரி இவர்கள் ஆட்சியில கடந்த ஆட்சிகளை எல்லாம் தாண்டி இது ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்குங்கிறத மக்கள் விரைவில் உணர்வார்கள். அது முதல்வர் விஜய் அவர்களோட வார்த்தையில சொல்றோம், அந்த ஆச்சரிய குறிகள் இதெல்லாம் தெரியாம எல்லாரையும் சேட்டை வாரி வீசுவதனாலயோ, நீங்க முன்ன ரீல்ஸ் போட்டு முன்ன சினிமா படம் மாதிரி எடுத்தீங்க, இப்ப நீங்க தான் எல்லாத்தையும் இப்ப படம் ஓட்ட முடியாது. இப்ப வந்து இது யதார்த்தம், ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்க. நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் அதுல அமைச்சராக பங்கேற்றிருக்காரு. காங்கிரஸ் பத்தி தான் தெரியும் உங்களுக்கு. இவர்கள்லாம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் அவர்களும் தாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்பதை உணர்கின்ற காலம் விரைவில் வரும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? அன்றாடம் நடக்கக்கூடிய பாலியல் அதாவது ஒவ்வொரு முறை ஆட்சி மாறும் பொழுதும் இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள், இதே மாதிரி நம்பர் 2 தொழில் செய்யறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா புதிய ஆட்சியில எப்படி நடவடிக்கை இருக்குன்னு பார்த்துதான் அவங்க வாழ. அம்மா மாதிரி ஆட்சினா வாழை சுட்டிட்டு வேற ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க, இல்ல தமிழ்நாடு அமைதியாயிரும். வேற சில ஆட்சிகள்ல ஏதோ சரி பண்ணி திரும்பவும் சட்ட ஒழுங்குல அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. கடந்த ஆட்சி காலத்துல என்னென்னலாம் குறை சொல்லப்பட்டதோ அதை விட அதிகமாக இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், வியாபாரம், அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, அதிகமாக வன்கொடுமை, கொலைகள், திருட்டு, கொலைகள் எல்லாமே அதை விட அதிகமாக இன்னும் வேகமாக நடக்குது. இதை தடுப்பதற்கு வழியை பாருங்க. என்னவோ சிங்கப்பெண் படைன்னு ஏற்கனவே இருந்த அந்த பிங்க் பெட்ரோல் வண்டிகளை பெயிண்டம் அடிச்சு வெள்ளை கலரை மாத்திருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் திறக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்காம நாங்க சொல்வது உங்களை குறை சொல்ல வரல. சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்கெல்லாம் கால அவகாசம் கொடுக்கிறது அடிப்படை. இதுல வந்து நீங்க எமர்ஜென்சி சர்வீஸ் இதெல்லாம் இதுல வந்து நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து காவல்துறை இருக்காங்கல்ல, அவர்களை வைத்து இதெல்லாம் சரி செய்யணும். இதுல உங்களை கண்டு சமூக விரோதிகள் பயப்படணும். அதை விட்டு நீங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பித்தலாட்ட வேலைகளும் எதிர்கட்சிகளை தீர்த்த சக்தி தூந்து போட சக்தின்னு பேசி டயலாக் பேசுறதுக்காக உங்களை மக்கள் அனுமதிக்கல. ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, இன்னும் தேர்தல் நேரத்தில் பேசுன மாதிரியே கத்தி பேசி டயலாக் விடுறதுனாலையும் ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒழுங்காக ஆட்சியை கொடுங்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மக்களில் ஒருவனாக நானும் சொல்றது. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களை பார்த்து ஆட்சி நடத்த விடமாட்டேன்னு சொல்றது தவறு. நீங்க வந்து இந்த சட்டம் ஒழுங்க சரி பண்ணுங்க, பெண்கள் பாதுகாப்பை இப்பல இருந்து சரி பண்ணுங்க. குழந்தைகள் முதல் முதியவர் வரை, இன்னைக்கு வயது முதிர்ந்த பெண்கள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு, கொலைகள் அதிகமாயிட்டு,
அதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறது தான் நாங்கள் கேட்கிறோம்.